தானா தான் நடக்கும். எல்லாமே விளையாட்டு இயல்புல இருக்கணும், இயல்புல அன்பா இருந்துச்சு எல்லாமே தன்னைத்தானே அது வேலை செய்யும். நீங்க எந்த பெரிய பிராயத்தை எதுவுமே பண்ண தேவை. வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தானாவே அது எங்க போனோமோ அதை எடுத்து போயிடும். அதான் சொன்னேன், கோபம், கர்வம், ஆணவம், பாசம், துக்கம், இது எல்லாமே ஒரு உணர்வா இருக்கு. இந்த உணர்வு எல்லாருமே பாத்தீங்கன்னா கருணையில ஒண்ணு புரியுது. எல்லாரும் எனக்கு பொருள்னு வச்சுக்கலாம், இவங்க எல்லாரும் ஒன்னா டைப் பண்றாங்க. டைப் பண்ண எல்லாரும் கருணையில ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு சேர்ந்து ஒரு சுழற்சி ஏற்படும், இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி ஏற்படும் போது ஒட்டு சுத்த ஆரம்பிச்சிடாங்க. மகிழ்ச்சி சுத்தம் அது வந்து நுண்ணிய பொருளா மாறிடும். பொருளா மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவனம் வந்து புருவமத்தில போய் உண்மைய ஆரம்பிச்சிடும், சிறசு உணர்வு போக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நம்மளால உணர முடியும். இப்படிதான் அது ஒண்ணு சந்தோஷம் அடையுது உள்ள கிராம எலக்ட்ரான் அது சந்தோஷம். சந்தோஷம் அடிவு இருக்கு. அது எங்க போகணுமோ அந்த எல்லையை நோக்கி அதை பயணப்பட்டு மகிழ்ச்சியே இயற்கையாவே நடக்கணும். எல்லாமே தானாவே எனக்குள்ள அப்படியே நம்ம தானாவே நடக்கும்.